ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க. குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப். தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நேற்று இரவு இலங்கை சென்றார். அந்நாட்டு அமைச்சர்கள், உயரதிகாரிகள், இலங்கை வாழ் இந்தியர்கள் வரவேற்பு அளித்தனர். இன்று கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு பீரங்கி குண்டுகள் முழங்க இலங்கை அரசின் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் அமைச்சர்கள் அவரை வரவேற்று அதிபர் செயலகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு இந்தியா இலங்கை அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகள் சந்திப்பு நடைபெற்றது. பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணுவம், எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இலங்கை அரசின் உயரிய விருதாக கருதப்படும் ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருதினை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பிரதமர் மோடிக்கு அணிவித்து கௌரவித்தார். பின்னர் இருவரும் கூட்டாக பேட்டி அளித்தனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக கூறும்போது, இந்தியாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு விரோதமான எந்த காரியத்துக்கும் இலங்கை பயன்படுவதை அனுமதிக்க மாட்டோம். இலங்கைக்கு தேவையான காலங்களில் இந்தியா உதவிகள் செய்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் உள்ள ஆழமான நட்பு தொடர வேண்டும் என இலங்கை அதிபர் கூறினார். பிரதமர் மோடி பேசும்போது, செயற்கரிய யாவுள நட்பின் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி இலங்கை நட்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். நட்பை போல அருமையானது வேறு எதுவும் இல்லை. உண்மையான நட்புதான் எதிரிக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பாக இருக்க முடியும். இலங்கை அதிபர் ஆனவுடன் அனுரகுமார திசநாயக இந்தியாவுக்குத்தான் தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார். இன்று நானும் இலங்கையின் முதல் வெளிநாட்டு விருந்தினராக வந்திருக்கிறேன். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கையில் இலங்கைக்கு சிறப்பான இடம் உண்டு. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற எங்களுடைய கண்ணோட்டத்தில் நட்பு நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இலங்கைக்கு கடந்த 6 மாதங்களில் $100 மில்லியன் கடன்கள் கொடுத்திருக்கிறோம். 2019 நடந்த தீவிரவாத தாக்குதல், கொரோனா பெருந்துயர் காலம், இப்போதைய இலங்கையின் பொருளாதார சிக்கல் என ஒவ்வொரு முறையும் இந்தியா இலங்கைக்கு துணை நின்றுள்ளது. இந்தியா இலங்கை பாதுகாப்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் இணைந்து செயல்படுவதில் இருக்கிறது. மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமானத்துடன் அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு இருக்கின்றன. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்காக 10,000 வீடுகளை இந்தியா கட்டிக் கொடுத்திருக்கிறது. 3 கோயில்களை சீரமைக்கவும் இந்தியா உதவி செய்யும். இலங்கையில் வாழும் தமிழர்களின் கோரிக்கைகளை இலங்கை பூர்த்தி செய்யும் என நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி கூறினார். मुझे महान तमिल संत थिरुवल्लुवर की बात याद आ रही है. उन्होंने कहा था, शेयर करिए याबुल नटपिण आदुपुल विणेक्करिए याबुल कापू. अर्थात चुनौतियों और शत्रुओं के विरुद्ध एक सच्चे मित्र और उसकी मित्रता की ढाल से बढ़कर और क्या सुरक्षा हो सकती है. फ्रेंड्स, राष्ट्रपति दिशा नायक ने अपनी पहली विदेश यात्रा के लिए भारत को चुना था और उनके पहले विदेशी अतिथि बनने का सौभाग्य मुझे मिला है. यह हमारे विशेष संबंधों की गहराई का प्रतीक है. हमारी नेबरहुड फर्स्ट पॉलिसी और विजन महासागर दोनों में श्रीलंका का विशेष स्थान है.